ஹலோ எவ்ரிவன், கட்ஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்டில் சர்வைவல் சீரீஸ் இப்போ எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் வில்லேஜை கண்டுபிடிக்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு போனஸ் டெஸ்ட் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த போனஸ் டெஸ்ட்டில் இருக்கிற லூட்லாம் எடுத்துக்கிறேன். இந்த லூட்டில் நிறைய வுட் இருக்குது. வுட்லாம் நிறைய தேவைப்படும் நமக்கு. அட்வான்ஸ்மெண்ட் நிறைய பிஹேவியர் பேக்கெலாம் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த இடத்துல தூரத்தில் ஒரு காடு மாதிரி தெரிஞ்சுது. அது பக்கத்தில் போனால் பேலோக்கு. என்னடா இது எடுத்த உடனே இந்த இடமா கிடைக்கணும் அப்படின்ட்டு தேடும் போதெல்லாம் இந்த இடம் கிடைக்காது. அது வர கதை. சரி, டார்க் ஓக் பயம் ப்ளஸ்ஸு பேல் கார்டன் இங்கே வந்துட்டோம். கொஞ்சோண்டு வுட் எடுத்துன்னு போயிடலான்ட்டு வுட்டு மைண்ட் பண்ணேன். இங்கே எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான், எல்லாமே மேனுவல் கிடையாது. கொஞ்சம் வுட்டு ஒரு 43 வுட்டு எடுத்துகிட்டு அப்படியே கீழே போனேன். கொஞ்சம் கேவ் மாதிரி இருந்தது. அங்கே ஒரு க்ரீப்பர் மட்டும் எட்டி பார்த்தேன். க்ரீப்பர் மட்டும்தானே அப்படின்னு பார்த்தேன். ஜாம்பி எட்டி பார்த்தேன். சரி, குட்டி ஜாம்பியாக இருந்தால் அங்கே பாருங்கள், குட்டி ஜாம்பி வரான். ஐயோயோ, நான் தப்பிச்சிட்டேன் எப்படியோ. எப்படி தப்பிச்சேன்னு தெரியல. குட்டி ஜாம்பி வரல. இங்கே ஒரு அயனை பார்த்தேன் தூரத்துலேயே. அந்த அயனையும் மைண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பக்கத்துலேயே கோல் இருக்குது, அதையும் மைண்ட் பண்ணிக்கலாம். இங்கே எனக்கு 4 அயன் கிடச்சிருக்குது. வேறு எங்கேயாச்சும் அயன் இருக்கான்னு தேடுவோம். நமக்கு ஒரு கொஞ்சம் நிறையவே அயன் தேவைப்படும். எதுக்குன்னு ஆர்மர் செய்யறதுக்கு கிடையாது, டூல் செய்யறதுக்கு. இங்கே கொஞ்சம் அயன் இருக்குது. இங்கே ஒரு மொத்தம் 12 13 கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சுற்றுறாங்க இந்த இடத்துல. நிறைய பேக் போட்டிருக்கேன். நம்மக்கிட்ட பிளாக் இல்லாமல் வுட்டன் பிளாக்ஸ் வச்சு யூஸ் பண்ணுக்கிறேன். அப்புறம் போகிற வழியில் கொஞ்சம் கண்ணில் மாட்டுற ஆடு மாடு எல்லாத்தையும் அடிச்சுன்னு இருந்தேன். கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தேன். சரி, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இனிமேல் வில்லேஜ் சீக்கிரம் கண்டுபிடிச்சலாம் ட்ரை பண்ணால் இன்னும் கிடைக்கவே இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி. நான் இப்போ தான் வரேன், தண்ணிலாம் நான் எதுவுமே பண்ணல. அதுவாக வேர்ல்டு ஜென்ரேட் ஆகிட்டு அது தண்ணி வருது. சங்கு லோட் ஆனால் இப்போ தான் இருக்கும் போல். சரி, பக்கத்தில் ஒரு கேவ் மாதிரி போச்சு. இங்கே ஒரு கோல் நிறைய இருந்தது. அந்த கோல்லாம் மைண்ட் பண்ணிட்டுருக்க அங்கே பார்த்தா சாயந்தரம் ஆகுது. சரி, கோல் கிடைக்கிற கேப்பில் கொஞ்சம் ஸ்டோன் இது பண்ணிக்கலாம் ஃபர்னஸ்க்கு, அப்புறம் ஸ்டோன் டூல்ஸ்க்கு அப்படின்னு. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே இங்கே கொஞ்சம் கோல் இருந்தது, இதையும் எடுத்துக்கினேன். பரவாயில்ல, எனக்கு நிறையவே கோல் கிடச்சிது. இங்கே ஒரு ஸ்டாக்கிட்ட வந்துச்சு. இப்போவே பக்கத்துலேயே நிறைய கோல் இருந்து தான் போகலான்னு பார்த்தா ஸ்கெலிட்டன் ஏற்றி பார்த்தாங்க. நம்மக்கிட்ட ஷீல்டு கூட இல்லையா, அதனால் ஓட்டோம். தப்பிச்சா போதுன்னுக்கு பார்த்தா தெரியும். சாயந்தரம் ஆகிடுச்சு. சாயந்தரம் ஆகிடுச்சு. ஒரு தண்ணியில் ஒரு டைவை போட்டு ஸ்பீட் அப் பண்ணிட்டேன். போயிட்டே இருக்கும்போது தான் இந்த இடத்துல ஒரு அயனை பார்ப்பேன். இந்த இடத்துல ஒரு அயன் இருக்குது. இந்த இடத்துல எனக்கு மொத்தம் 3 அயன் கிடச்சிருக்குது. எப்படி கிடச்சிதான் எனக்கே தெரில. அதுக்கடுத்து ரொம்ப நேரம் எக்ஸ்ப்ளோரேஷன் பார்த்து நிற்கிறீங்க. புரியல. 15 அயன் கிடச்சிச்சு. சரி, நல்லா வில்லேஜ் பக்கத்தில் வந்திருப்போம் இன்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடினே இருந்தேன். அங்கே பார்த்தா ஸ்பைட்ரு வேறு துரத்தினுக்குது. சரி, இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன். நான் லாகை போட்டு முன்னாடி போனால் டக்குன்னு செத்துருவேண்ணா. ஐயையோ, ஃபஸ்ட்டு இப்படி கேவலமாக சாகுமா? சரி, கீப் இன்வென்ட்ரி ஆனில் இருக்குது. ஓகே, இனிமேல் அந்த வழியாக போகாமல் வேறு ஒரு வழியாக போவோம். ஓகே, இருங்க, நான் வில்லேஜுக்கு போயிட்டு உங்களை ரிசீவ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு வில்லேஜ் பார்த்தீங்கன்னா 1000 பிளாக் கடந்து வந்துருக்கேன். இந்த இடத்துல ஒரு மரம். நம்ம நிறைய பேக்ஸ் போட்டிருக்கோம். நல்லா அதில் இதுவும் ஒரு பேக். நிறைய இடத்துல ஸ்ட்ரக்சர் ஜென்ரேட் ஆகும். இந்த இடத்துல ஃபர்னஸ் இருந்தது. நான் ஒரு லூஸு பிளாஸ்ட் ஃபர்னஸ் இருக்கும்போது நார்மல் ஃபர்னஸில் உருக்கி நிற்கேன். சரி, புக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தா இங்கே எதுவும் இல்லை. சரி, பக்கத்தில் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் உடச்சிடலான்ட்டு உடச்சின்னு இருந்தேன்.
நான் எடிட் பண்ணும்போது தான் பார்த்துன்னுக்குறேன். அந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ் அங்கே இருக்குது. நான் எதுக்கு நார்மல் ஃபர்னஸில் அயனை உருக போட்டேன்? எதுக்குன்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன் நான். சரி மேலே போவோம், மேலே யாராச்சும் இருப்பாங்கன்ட்டு மேலே போனேன். அதுக்கு முன்னாடி எதோ செய்யணும்னு வந்தேன். என்ன செய்யணும்னு வந்தேன்னு தெரியலையே. ஓ வுட்டு அப்புறம் ஷீல்டு செஞ்சு நம்ம இப்போ மேலே போகிறோம்ல, அதனால் ஷீல்டு செஞ்சுக்கின்னு இப்போ நம்ம ஷீல்டு போட்டாச்சு. இப்போ நம்ம மேலே போகலாம். மேலே யாராச்சும் இருக்காங்களான்னு தெரில. இங்கே வேறு எனக்கு மேலே ஏறவே தெரியல எனக்கு. பக்கத்தில் வேறு நாய் இருந்தா நாயை அடிச்சிட போகிறேன்ட்டு எனக்கு வேறு பயம். இங்கே பாருங்கள், கீழே உயிந்து ஏறி நிற்கேன். இன்னும் பக்கத்தில் பச்சை கலரில் ஏதோ இருக்குது. எம்மா டேய் வில்லேஜர் கொலமுக்கா இங்கேடா இருக்கீங்க? இங்கேயே கொஞ்சம் புக் இருந்தது, அதெல்லாம் எடுத்துக்கலாம். புக்கெல்லாம் நமக்கு நிறையவே தேவைப்படும். நம்ம உட்காந்து அதுக்கெல்லாம் கிரைண்ட் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி போகும்போது வரும்போதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த ஆட்ஸ் வேறு உடையிற நிலமை வந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இது ஆல்ரெடி நைட் ஆயிடுச்சு. நான் நைட் விஷன் பேக் போட்டிருக்கேன். கரெக்டாக பெட்டு கீழே இருக்குன்னு பார்த்தா மேலே இருக்குது. சரி 3 தான் இருந்தது. அதுவும் அயன் ஆச்சு உட்டன் ஆட்ஸ் உடஞ்சி போச்சு. நான் ஒன்று நினைக்கிறேன், உட்டன் ஆட்ஸோட கோல்டன் ஆட்ஸ் பெட்டரா? அது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே இங்கே ஒரு உறக்கத்தை போட்டு வில்லேஜுக்கு போகலான்ட்டு முடிவெடுத்துட்டேன். கீழே போய் அயன் எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு டே இங்கேயே முடிஞ்சிச்சு. டே 1 பிளேடு. இங்கேயே ஒரு ஃபர்னஸ் இருக்குது, இங்கேயே தூங்கும்போதே போட்டுருக்கலாம். சரி முடிஞ்சிருக்கும் அப்படின்னு போனால் முடியாமல் இன்னும் உருக்கின்னுக்குது. என்னடா 9 தான் உருக்கிருக்கீங்க? எனக்கு வெறியாயிடுச்சு. சரி கொஞ்சம் கிராஃப்டிங் அப்படியே செஞ்சுட்டு அப்படியே போயின்னு இருந்தேன். இங்கே ஒரு பிக்கேட்ஸும் ஒரு ஸ்வாடு ஒரு ஆட்சி செஞ்சுருப்பேன். அடுத்து எல்லாத்தையும் இன்வெர்ட்டி அலைன் பண்ணிக்கிறேன். நிறைய பேக் போட்டிருக்கேன். நிறைய கொஞ்சம் நம்மக்கிட்ட வேஸ்ட் ஆகணும் அதெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. இப்போவாச்சு உருகிச்சான்னு பார்ப்போம். இன்னும் ஒன்று இருக்குது. உருகிட்டோம். உருகிச்சு. உருகிட்டு அந்த ஃபர்னஸில் இருக்கிற கோல்லாம் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன் வில்லேஜுக்கு. பக்கத்துலேயே ஒரு வில்லேஜ் இருந்தது. அந்த வில்லேஜுக்கு போய் லூட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போன உடனே இந்த மூக்கா இருந்தான். சரி என்னதான் ட்ரேட் வச்சுருக்கேன்னு பார்த்தா எதுவுமே நல்லா இல்லை. பின்னாடி பார்த்தா ஜாம்பி சவுண்டு எங்கேந்திர வருதுன்னு பார்த்தா இங்கே வச்சுன்னுக்குறாங்க. குட்டி சாம்பி வேறு வருது. இந்த இடத்துல ஷீல்டு எப்படி பிடிக்கணும்னு தெரியாமல் நான் ஸ்னீக் தான் பண்ணுக்கிறேன். நான் என் கேப்ஸ்லாம் கழுத்தணும் போல். லெஃப்ட் கிளிக் பண்ணி ஸ்னீக் பண்ணால் தான் ஷீல்டு இதுவாகும். சும்மா லெஃப்ட் கிளிக் பண்ணாலே ஆகும். அது தெரியாமல் நான் ஓடின்னு இருந்தேன். இப்போவே எனக்கு தெரியாது. நான் இன்னும் ஒரு 2-3 எபிசோட் கழிச்சு தான் நானே கண்டுபிடிப்பேன். இங்கே ஒரு அயன்கோலம் இருந்தார். அயன்கோலம் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கினேன். பார்த்தா ஜாம்பி வெயில்லையே செத்துட்டாங்க. நம்மளோட வெயிலாட இதுவாக இருக்குது. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நம்ம வீடு கட்ட போகிறதில்ல. மாடு வேறு என்ன வெறி பெற்றுது. இந்த இடத்துல நம்ம வீடு கட்ட போகிறதில்ல. இன்னொரு மாடா டேய் இந்த மாடை அடிக்கவே முடியலடா. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த இடத்துல வீடு கட்ட போகிறதில்ல. ஏன்னா நீங்களே இடத்த பாருங்களேன். குழியும் குண்டும் அந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வீடு கட்ட போகிறதில்ல. இங்கே என்ன அட்வான்டேஜ்னால் பின்னாடி ஒரு செரி ப்ளாசம் பயம் இருக்குது. அது ஒன்று தான். சரி இந்த இடம் எனக்கு பிடிக்கல. நம்ம ஒரு அக்கேஷியா ப்ளஸ் வில்லேஜ் அப்படின்னு போகலான்னு இருந்தேன். இங்கே ஒரு வீட்டு எல்லாம் எடுத்துக்கினேன் இருக்குது. அப்புறம் போகும்போது சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ யூஸ் பண்ணி எடுத்துக்கினேன். பொட்டேட்டோவை பேக் பண்ணி போட்டிருக்கலாம். நான் பேக் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்டுருந்தேன். இங்கே பார்த்தா பிளேஸ் ராடா ப்ரூயிங் ஸ்டாண்டு. இந்த இடம் தான் சொன்னேன் குண்டங்குழியாக வந்தது. அதனால் இந்த இடத்துல குதித்தேன். கரெக்டாக மாடு விழுந்து. சரி மாடு அடிச்சுட்டு மேலே போயிட்டேன். எனக்கு கொஞ்சம் இந்த இடத்துல அது எவ்வளோ நேரம் கழிச்சு ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் நல்லாவே இல்லை இந்த வில்லேஜ் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். சரி போகலாம், சாப்பாடு வேறு நிறைய இருக்குது.
சாப்பாடெலாம் உருக்கிட்டு போகிற வழியில் உருக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு போனேன். இந்த இடத்துல கோல் இருந்தது, அதையும் எடுத்துக்கினேன். இந்த இடத்துல எனக்கு வெறியாகுது. எனக்கு சரி போகலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்துட்டு கிளம்பிட்டேன். நம்ம எங்கே போகிறோன்னா ஒரு அக்கேஷியா பயம், அது பேர் என்ன, ஸ்வாம்பா, சவானா பயம்னு நினைக்கிறேன். அங்கே போகலான்ட்டு முடிவெடுத்துட்டேன். இந்த இடத்துல ஒன்று கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த எபிசோடில் அதை ரிவீல் பண்ணுறேன். அதை நான் கட்டல, அது இதுவாக தான் வந்தது. சரி பொட்டேட்டோ சாப்பிட்டுருந்தேன். டெக்னோ பிளேட் எட்டி பார்த்தாருன்னு நினைக்கிறேன். டெக்னோ பிளேட் நெவர் டைஸ், நெவர் கொஸ்டின் மீ அகைன் சார். அப்படியே டெக்னோ பிளேடுக்கும் F3லேயே ஊட்டி விட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் டெக்னோ பிளேடை பார்த்துட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டேட்டோ தூக்கி போட்டு கிளம்பிட்டேன். இந்த டைரக்ஷனில் தான் போகிறோம். ஒரு மைனஸு ஒன்று ப்ளஸ்ஸு அந்த டைம் அந்த இதில் கிளம்பிட்டே இருக்கேன். சரி எபிசோடோட முடிவு வந்துச்சு. டாட்டா பாய் பாய். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.